ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டுடேஸ் எபிசோட். ஸோ இன்றைக்கி இந்த எபிசோடில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ட்ரிப்பு இப்போ தாங்க எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஸோ அதுதான் காலையிலேயே கிளம்பியாச்சு. காலையில் அப்படின்னா ஒரு 4 மணிக்குங்க. தூங்குனதே பார்த்திங்கன்னா நைட்டு 12:30க்கு மேலே தான். பட் காலையிலேயே எந்திரிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது என்னவோ தெரியல, ட்ரிப்புக்கு போகிறோம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டா மட்டும் சீக்கிரமாக முழிப்பு வந்துடும், மற்ற நாள்லாம் முழிப்பே வராது. ஸோ காலையிலே ஏஞ்சி கிளம்பி அப்படியே சூப்பராக அந்த சன்ரைஸை பார்த்து என்ஜாய் பண்ணோம். இந்த ட்ரிப்பு போகிறதோட பலனே காலையில் இந்த சன்ரைஸ் பார்க்குறது தான் நினைக்கிறேங்க. ட்ரிப்புக்கு போகும்போது தான் இந்த விடிய காத்தால் ஏஞ்சி கிளம்பி அந்த தூக்கம்லாம் கலைஞ்சு ஒரு மாதிரி அப்படியே ரெஃப்ரெஷ்டாக போயிட்டுருப்போம். அப்போ அப்படியே அந்த சன்ரைஸ் பார்த்து அப்படியே டேவை சூப்பராக ப்ரைட்டாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டேவும் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன்ல, எங்கே போகிறோம் என்ன டீட்டெயில் அதெல்லாம் எதுவுமே நான் உங்களுக்கு சொல்லலை. ஸோ இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டெஸ்டினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இந்த ட்ரிப் முக்கியமாக எதுக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா ரியான் பிறந்து பார்த்திங்கன்னா 2 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் அவருக்கு ஃபர்ஸ்ட் மொட்டையே போடலை. ஸோ அதுக்காக மொட்டை போடலாம் யூஎஸில் இங்கே இருக்க பிட்ஸ்பர்க் அப்படின்ற ஊரில் தான் நம்ம ஈஸ்வருக்கு ஃபர்ஸ்ட் மொட்டை போட்டோம். அதே மாதிரி ரியானுக்கும் ஃபர்ஸ்ட் மொட்டை அதே கோயிலில் போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரிப். ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு மொட்டை அடிக்கிறதெல்லாம் காட்ட போகிறது இல்லைங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டெஸ்டினேஷனுக்கு நான் உங்களுக்கு கூப்பிட்டு போகிறேன். ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ நாங்கள் அப்படியே சன்ரைஸை என்ஜாய் பண்ணிவிட்டு காலையில் போயிட்டுருக்கோம். செம்ம சூப்பராக இருக்குதுங்க காலையில் சன்ரைஸில் அப்படியே போகிறது. ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நானும் தமிழும் மட்டும்தான் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். பின்னாடி எல்லோரும் தூங்கிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி 4 மணிக்கு எல்லோரும் கிளம்பி காரில் உட்காந்து அப்படியே எல்லோரும் தூங்கிட்டாங்க. ஸோ நாங்கள் மட்டும்தான் அப்படியே சன்ரைஸை என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே கதை பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கோம். ஸோ காலையில் ட்ரைவ் பண்ணி போகிறது ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்குது. ஏன்னா டிராஃபிக் இல்லை, அப்படியே இந்த சன்ரைஸ்லாம் பார்க்க முடியுது. அதுவும் சைடில் பாருங்களேன், எவ்வளோ ஃபாகியாக அழகாக இருக்குது. எனக்கு ஒரு மொமெண்ட்டும் மிஸ் பண்ணவே மனசில்லை, அப்படி இருந்துச்சு. ஒரு வழியாக சூரியன் ஃபுல்லாக வெளில வந்துருச்சுங்க. ஸோ சூரியன் எப்படி அடிக்குது பாருங்கள், அழகாக ரசிச்சுட்டு இருந்தோம். ஃபுல்லாக வெளில வந்ததுக்கப்புறம் பார்த்து ரசிக்க முடியல, தூக்கி கண்ணாடியை போட்டாச்சு. அண்ட் இந்த பக்கம் சூரியன் ஃபுல்லாக வெளில எல்லாரையும் எழுப்பி விட்டுட்டாருங்க. ஸோ எல்லாருமே ஏஞ்சாச்சு காரில். ஸோ இதுக்கப்புறம் என்ன, அடுத்து ஒரு ஸ்டாப்பை போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு நம்ம டெஸ்டினேஷனுக்கு போகிறது தான். ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் ஏரியா அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது யூஎஸில். ஸோ அங்கே ஸ்டாப் பண்ணியாச்சு. இது யூஸ்வலாக லாங் ட்ரைவ் பண்ணுறவங்க, இந்த ட்ரக் ஓட்டுறவங்க அவங்கெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இல்லை ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு இடம் தான். ஸோ அதுவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அங்கே தான் நம்மளும் நிறுத்தியிருக்கோம். இங்கே பாருங்கள், உள்ளார ஒன்றும் இல்லைங்க, உள்ளார டாய்லெட் இருக்குது, இங்கே ரெஸ்ட் எடுக்கலாம். அண்ட் இங்கே இந்த ஊரை பற்றின அந்த மேப்பு, என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இங்கே கொஞ்சம் வெண்டிங் மிஷின் எல்லாம் இருக்குது. ஸோ எவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடம். அப்படியே இங்கே பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்கே பாருங்களேன், இந்த கார்ன் ஹஸ்க் வச்சு ஏதோ டாய்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ட்ரெடிஷ்னலாக அவங்க யூஸ் பண்ணுற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தோம், படித்து பார்த்துட்டு
கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் போய் வெளியே உட்காந்துருந்தோம். வெளியே இங்கே பாருங்கள் அழகாக சேர் போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ரியானையும் வந்து விளையாட விட்டோம். ரியானையும் ஈஸ்வரியும், ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டே வராங்களே காரில், அதனால் அவங்கள கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு அப்புறம் வந்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா எங்கே போயிட்டுருக்கோன்னா, ஃபர்ஸ்ட்டு கோயிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு தாங்க போயிட்டுருக்கோம். ஸோ என்ன கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் வர்ஜீனியாவில் இருக்க ஒரு இஸ்கான் டெம்பிளுக்கு தாங்க போகலான்னு. ஸோ இது வந்து மார்னிங்கே வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. இது வந்து நியூ விருந்தாவன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை போயிருக்கேன் இந்த கோவிலுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே சுற்றி இருக்க ஏரியாவே வந்து பார்த்திங்கன்னா பீகாக்கு, ரேபிட்ஸ்ன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அந்த டெம்பிளுக்கு தாங்க போகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி அம்மா கூப்பிட்டு போயிருக்கேன் நான் இங்கே. அப்பா வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு போனதில்லை. ஸோ இந்த டைம் கூப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபஸ்ட்டு போயிடலாம், பேலஸ் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அங்கே போயிடலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் போனோம். பட் அது 10 மணிக்கு தான் அது ஓப்பனாக. அதனால் அதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம கோயிலுக்கு போயிடுவோம். சாமி பார்த்து தரிசனம் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்லாம் வீட்டிலேருந்தே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இட்லி, சட்னி எல்லாம் ரெடியாக இருக்குது. அதனால் அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் இங்கே நம்ம வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம். கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கத்துலேயே தான், நடந்தே போகலாம். இருந்தாலும் எல்லோரும் வந்து தூக்கத்தில் இருக்காங்களா, அதனால் பக்கத்துலேயே போய் நிறுத்தி, ஈவன் ஃபுட்டும் காரில் இருக்குது, பக்கத்தில் போய் நிறுத்திட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து இங்கே வந்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஸோ கோவிலுக்கு வந்தாச்சு. இது செம்ம பெரிய ஏரியாங்க. இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். நிறையா வந்து காட்டேஜ் மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நிறையா பேர் வந்து இங்கே ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே கூட பாருங்கள், பஸ்ஸு வந்து கெனடாலேருந்து வந்திருக்கு. toronto.ca போட்டிருக்கு. ஸோ டொரண்டோலேருந்து இந்த கோவிலுக்கு வந்து வந்திருக்காங்க. அவ்வளோ ஃபேமஸ் இந்த கோவில். எல்லா ஊர்லேருந்து இந்த மாதிரி டூரிசம்லலாம் வருவாங்க. ஸோ வந்தாச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா பயங்கர கும்பலாக இருக்குது. நான் மார்னிங் வந்தால் ஃப்ரீயாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் இங்கே பிளான் பண்ணேன். பட் கும்பல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோலாம் இல்லை. ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ பயங்கர கும்பல். உள்ளெல்லாம் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். எல்லோரும் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. பட் இந்த டைம் அவ்வளோ கும்பல் இல்லை. உள்ளார வந்து ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. வெளியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால வெளியே வந்து கொஞ்சம் கும்பலாக இருக்குது. எல்லோரும் ஏன்னா நின்று வாங்கிட்டு உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ உள்ளார வந்தாச்சுங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் கோவில். அவ்வளோ அமைதியாக அழகாக இருந்துச்சு. ஸோ சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் எல்லா சாமிக்கிட்டேயும் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ எப்படி இருந்துச்சோ கொஞ்சம் கூட மாறல, அதே மாதிரி சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மம்மி டாடிக்கெலாம் வந்து காமிச்சிட்ருந்தேன். மம்மியும் பார்த்துருக்காங்க இதுக்கு முன்னாடி. அவங்களும் அதே தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க, நம்ம முன்னாடி பார்த்த மாதிரியே இருக்குது, செம்ம அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் டாடி தான் வந்து புதுசாக பார்க்குறாரு. ஸோ என்னென்ன காட் இருக்குது அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இங்கே வந்து வீடியோ ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் சொல்லலைங்க. நிறைய நம்ம ஊர் கோயில் வந்து போனோன்னா உள்ளார வீடியோ எடுக்கக்கூடாது சொல்லிடுவாங்க. பட் இங்கே வந்து அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்லலை. எல்லாருமே உள்ளே நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு தான் இருந்தாங்க. அதனால் நானும் எடுத்தேன். அண்ட் சின்னவரும் பெரியவரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஸோ ஒன்றா நிற்க வச்சு ஒரு ஃபோட்டோ எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன், பட் விடலை. அண்ட் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா கடலாமும் வச்சுருக்காங்க. நம்ம ஊர் கிளாதிங், நம்ம ஊர் ஐட்டம்லாம் நிறையா சேல் வந்து வச்சுருக்காங்க. பட் இந்த டைம் நம்ம அதுக்கெலாம் வாங்கிறதுக்கு போகலை. ஸ்ட்ரெயிட்டாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து லைனில் நின்றுட்டோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட இட்லி, சட்னி எல்லாம் காரில் இருக்குது. இருந்தாலும் இங்கே கோவிலில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகே, சாப்பிட்லான்னு சொல்லி கோவிலில் வந்து வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா போஹா அவல் உப்புமா மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஓட்ஸில் வந்து சம் கைண்ட் ஆஃப் ஸ்வீட்டு, அப்புறம் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் வந்து கொடுத்தாங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து இங்கேயே ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்கும், அங்கே நம்ம பே பண்ணி சாப்பிடலாம். லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் அப்படி சாப்பிட்ருக்கேன். இந்த டைம் வந்து அவங்களே ஃப்ரீ பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ கோவில் பிரசாதம்ல அதனால் வாங்கி சாப்பிட்டாச்சு. ஸோ காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட் கோவில் சாப்பாடு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, நல்லா இருந்துச்சு. ரியான் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட் பண்ணி இதை வந்து சாப்பிட்டாரு.
ஸோ பிரேக்ஃபாஸ்ட் இங்கே முடிச்சாச்சு. அண்ட் இதை முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு நிறையா இருக்குங்க. நிறையா மயில் வந்து வளர்ப்பாங்க. மயில், மான், ரேபிட்டு, இன்னும் நிறையா அனிமல்ஸ்லாம் இருக்கும். லாஸ்ட் டைம் வந்தப்போ நான் நிறையா பார்த்தேன். ஸோ இந்த டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெரிய யானை ஸ்டாச்சு மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ கழுத்தில் வந்து மணி இப்படி வச்சுருக்காங்க. அதை அடித்து குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ நானும் வந்து ஈஸ்வரியும் ரியானியும் சேர்த்து வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துடணும், சேமாக ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் அவர் வந்து கோஆப்ரேட் பண்ணவே இல்லைங்க. அவர் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார மாட்டேங்கிறாரு. நானும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. அட்லாஸ்ட் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தாச்சு. இருந்தாலும் வந்து அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்வமாக எடுப்போம்ல, அப்போ வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேன்ட்டார். அண்ட் இந்த கோவில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. யாராவது வந்து இஸ்கான் டெம்பிள்லாம் உங்களுக்கு பிடிக்கும், எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவில் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுக்கப்புறம் சாமி கும்பிட்டாச்சு, சாப்பிட்டாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அப்புறம் அந்த வாட்ஸ் தட் பேலஸ் ஆஃப் கோல்டா அதையும் போய் பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் போக வேண்டியதான். இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் அடுத்து. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஸ்டேன்னு நினைக்கிறேன். பெரிய பெரிய பில்டிங் கட்டியிருப்பாங்க. பின்னாடி பாருங்கள் காட்டேஜ் மாதிரிலாம் நிறையா இருக்கும். அதெல்லாம் வந்து இங்கே ஸ்டே பண்ணி ஒரு வாரம் இல்லை 2 நாள் 3 நாள் வந்து ஸ்டே பண்ணி சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி இடம். அண்ட் இங்கே பாருங்கள், இங்கே மாடு மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ரியானுக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா நல்ல ஓப்பன் ஸ்பேஸாக ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அவருக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணார். அண்ட் இங்கே பாருங்கள் ஸ்வான்லாம் இருந்துச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பாரு டர்ட்டில் இருக்கு பாரு. டாடி திரும்புங்க. சரி வாங்க. ஆனா சின்ன பிள்ளையில போய் பிடிச்ச வாங்க. அப்ப போய் அந்த பீக்காக் போய் பிடிக்க பீக்காக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கு இன்னும் சரியா சின்ன நீட்டா வரல. இந்த இடத்துல பீகாக் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ அதான் கிட்டே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்லோவாக போயிட்டுருக்கேன். ஸோ போய் பார்க்கலாம். இது வந்து ஃபுல்லாக காட்டேஜ்லாம் வந்து ஒரு நாளைக்கு நம்ம டாலர் வந்து தங்கிட்டு சாமி கும்பிட்டு அங்கே வந்துச்சு இல்லை, மேலே தண்ணியில் தெரிஞ்சுது. மேலே மான் இஷு, இங்கே பீகாக்கு மேலே டீர் இருக்கு பாரு. இங்கே வா காட்டுறேன். அங்கே பாருங்க மேலே டீர் இருக்கா. தெரியுது தெரியுது தெரியுது. ஆமாம், மான் இருக்குங்க. அது மான் மான் அது குட்டி மான், புள்ளி மான், புள்ளி மான் தெரியுதா? उधर देखो डियर हियर एंड पीकॉक इट्स अ बेबी डियर
இங்க ஒரு ஒயிட் பீகாக் ஒன்று இருக்குது. ஸோ பேலஸ் ஆஃப் கோல்டுக்கு வந்தாச்சுங்க. இந்த இடம் வந்து வெளியே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஏன்னா நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ உள்ளே போய் சுற்றி பார்க்க முடியல, கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்துச்சு. வெளியே தான் ஃபுல்லாக சுற்றி பார்த்தேன், அவ்வளவு அழகாக இருந்துச்சு. உள்ளார போகணுன்னா நம்ம டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்து ஒரு டூர் மாதிரி காட்டுவாங்க, பிளேஸ்லாம் சுற்றி காமிச்சு எப்படி இந்த இஸ்கான் அப்படின்ற அமைப்பு எப்படி அமெரிக்காவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நீங்கள் அதிலலாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா டிக்கெட் எடுத்து உள்ளே போய் பாருங்கள். அதனால் எதுவும் இது அலௌடு இல்லை தானே? ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலௌடு இல்லைல்ல? கழட்டி விடுங்க. பேலஸ் ஆஃப் கோல்டும் வந்து நாங்கள் டூர் எடுத்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டோம். இட்ஸ் குட். பட் என்ன கேட்டிங்கன்னா ஒர்த் இட்டான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் டூர் எடுத்து நீங்களும் சுற்றி பாருங்கள். ஸோ நாங்கள் முடிச்சுட்டு அடுத்த டெஸ்டினேஷனுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ பாய்.